Hi students, today we are going to see economics. Economics Unit 1, Gross Domestic Product and its growth and introductions. So we are going to see the gross domestic product and its growth. So the introduction. After a long time, you got in touch through email with a good friend of yours who lives abroad. When she asks, "How are you?" you may answer, "My health is in good shape and I am progressing in my studies. So I am doing well, thank you." Or your reply may be, "Not very well. You see, I had to receive treatment for some health problems, and that adversely affected my performance in my studies." Your friend then asks you, "How is India doing?" The answer to this query is a bit more challenging because she is asking about the condition of the entire nation. Fortunately, economics have provided different measurements of the answering your friend's question. The most widely used one being the gross domestic product or GDP. The GDP then is the only way to know if India is doing well or India is not doing as well as we could wish. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜிடிபி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நார்மலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்ன சொல்வீங்க? "ஹாய், ஹவ் யூ, எப்படி இருக்க?" அப்படின்னே, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் இப்போ நல்லா படிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வைங்க. ஒரு சில நேரத்தில், "இல்லை, இப்போ எனக்கு படிப்பு சரியாக இல்லை, நான் என்னோடய சூழ்நிலை சரியில்லை" அப்படி ஏதாவது ஒன்று சொல்வீங்க. இப்போ இந்தியாவை பற்றி கேட்டால், "இந்தியா எப்படி இருக்குது?" அப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? இந்தியா நல்லா இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம யாருக்கோ தெரியாது, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? யோசிப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுக்காக இந்தியா நல்லா இருக்கா இல்லையா, இந்தியாவோட என்ன அங்கே என்ன நல்ல நிலைமை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இது என்னது ஜிடிபி. அதாவது என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அங்கே இருக்க இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வச்சு அவங்களோட வேல்யூவை தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் ஜிடிபி. To understand how the GDP tells us how India is doing, you should understand what GDP is. Imagine what happened in a hotel. You place an order for 2 idlis and cup of tea. Someone makes the idlis and tea someone else serves you. An economist will say that in the hotel 2 kind of the items are being produced. Absolutely, idlis and tea are produced. These are the tangible, physical thing you can touch and feel. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜிடிபினா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? இட்லி கேட்குறோம், இல்லைன்னா இட்லி டீ ரெண்டுமே வேணும்னு கேட்போம். அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் இது மட்டும்தான் அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வெரைட்டியாக எல்லாமே செய்கிறாங்க. ஸோ இப்போ செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்ககிட்ட இருந்து இட்லியை கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இட்லியை சாப்பிடுவீங்க, தொட்டு பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்க, அதை ஃபீல் பண்ணுறீங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க? tangible அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் கால் such tangible items goods. These goods are not free but have to pay for. இப்போது என்ன சொல்கிறாங்க, குட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம்? டச் பண்ணி பார்த்து சொல்லிட முடியாது. ஒரு சிலதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? டச் பண்ணி சொல்ல முடியாது. அதுக்கு என்னென்னா, the work done by the cooks and the people who serve the food, the activity of the cooking and serving is not something you can feel and touch. Such activities are not tangible but are nevertheless crucial for you to enjoy the food. இப்போது உங்களுக்கு கொடுக்குற அந்த இட்லி வந்து தானாக வரல இல்லையா? அந்த இட்லியும் அந்த காஃபியும் ஒருத்தர் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய சர்வீஸ்க்கு நம்ம அந்த சர்வீஸ் எல்லாம் சேர்ந்ததால தான் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? அந்த இட்லி கிடச்சிச்சு. ஸோ அந்த குட்ஸு ப்ளஸ்ஸு சர்வீஸ் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க? ஜிடிபி சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் கால் சச் ஆக்டிவிட்டி சர்வீஸ்.
As in the cost of the goods, these and other services are not free but have to be paid for. Next பார்த்தீங்கன்னா the GDP is the market value of all final goods and services produced in the country during a time period. Goods services, goods and services as known by now, goods are tangible items while services are activities which are intangible. அதாவது நீங்கள் பார்க்குறது தொடுற அந்த குட்ஸ் அதுதான் வந்து குட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நடக்கிற அவங்களுடைய எஃபர்ட்டு வேலை அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, சர்வீஸு சொல்கிறாங்க. மார்க்கெட் வேல்யூ, திஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்டு இன் த மார்க்கெட். நீங்கள் கடைசியாக உங்களுக்கு செஞ்சு உங்கள் கையில் கொடுக்குற அந்த இட்லிக்கு தோசைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுப்பீங்க. அதுக்கு பேர் தான் என்னது, மார்க்கெட் ப்ரைஸ். அதுக்கு ஒரு வேலை வச்சுருப்பாங்க, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸு, மார்க்கெட் வேல்யூ சொல்கிறாங்க. த ஜிடிபி measures all the goods and services produced in the country. However, the nation produced the wide range of the goods like rice, shoes, trains, milk, clock, books and bicycles. If only the quantities are taken into account, there is no meaningful way to add these up. For example, how do you add 100 liters to milk with 500 cloths? Otherwise, there is a measurable way to add the quantities of services. Such wide range of the services are produced, such as the work done by the doctors, police, fire fridge, teachers, bus drivers and district collectors. இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சர்வீசஸ்லேயே இப்போ நம்ம வெறும் குவான்டிட்டியை வச்சு எதையும் அளக்க முடியாது. அந்த குவான்டிட்டி வந்து இப்போது 1000 லிட்டர் குவான்டிட்டி மில்கை வந்து 500 கிளாக்குக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. அதனுடைய குவான்டிட்டி அதனுடைய தன்மை வேறு, இதோடைய குவான்டிட்டி இதோடைய தன்மை வேறு. அதே மாதிரி ஒர்க்குன்னு எடுத்துகிட்டோம், சர்வீசஸ்ன்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு டீச்சர் பண்ணுற ஒர்க் வந்து ஒரு போலீஸ் பண்ணுறதில்ல, ஒரு போலீஸ் பண்ணுற ஒர்க் வந்து டாக்டர் பண்ணுறதில்ல. ஸோ அவங்கவுங்களுடைய ரேஞ்சு அவங்கவுங்களுடைய இதுக்கு தனித்தனி சர்வீஸு, அதனுடைய சர்வீஸு அவங்களுடைய வேலைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when we cannot add a quantity of the one type of good with another type of good, or one type of service and another type of services, certainly there is no sensible way to add the quantities of goods produced with those the services produced. How could we add the quantity of the milk produced in the country with the service produced by teachers? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஒரு சர்வீஸை வந்து இன்னொரு சர்வீஸோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து என்னது, ஒரு விலை வேணும். எப்படி நம்ம இதை இது பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, the GDP solves these problems by measuring the goods and services in the currency of the country. இப்போ தான் நம்ம என்ன வந்திருக்கோம், எக்கனாமிக்ஸோடைய மெயின் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னென்னா கரன்சி. இப்போ நீங்கள் கையில் இருக்க காசை பொறுத்து தான் அந்த பொருளுக்கு அதனுடைய விலை. இப்போது பித்தளையோடைய 1 கிலோ பித்தளையோட ரேட்டு வந்து 1 கிலோ தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அந்த கரன்சியை பார்த்து இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள், இதனோட விலை மதிப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி, அவங்க வாங்குகிற அந்த பொருளோட விலையில தான். ஸோ அதுக்காக கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. The rupee value are derived from the prices at which the goods and services are sold in the market. Only those goods and services with a market value are included in GDP. Final goods and services. Economics Tyrone Brown and Alexander Dybek says the final goods and services are the goods and services which will be used to the consumed and will not form a part of another goods and services. The goods and services which will be used for producing other goods and services will from the part of the goods and services produced are called intermediate goods. அதாவது ஃபைனல் குட்ஸ்னால் என்னது, நம்ம இந்த குட்ஸு சர்வீஸு எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக நம்ம கையில் வருது இல்லைங்களா, அந்த பொருட்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மதிப்பிடுவோம். அதுதான் வந்து என்னது ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்கிறாங்க. ஒன்லி த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் த ஜிடிபி. இன்டர்மீடியட் குட்ஸ் அண்ட் not counted in calculating the GDP because their value is included in the final goods. So if the intermediate goods are included in the GDP, it will result in what is called double counting.
ஒரு சில நேரத்தில் நம்ம டபுள் கவுண்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம வாங்கும்போது அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ அது 2 முறை நம்ம அதுக்காக பணம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பேர் என்னது, டபுள் கவுண்டிங்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a cup of tea brought in the hotel is the final good because it is the consumed and does not form of. இந்த டபுள் கவுண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு கப்பு டீ வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீயில் வந்து பால் இருக்குது, தண்ணி இருக்குது, டீ தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது, ஒரு டீயோடைய ரேட்டு. ஆனால் நம்ம சர்க்கரைக்கு தனியாக காசு, டீக்கு தனியாக காசு அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலாக அந்த டீக்குரிய ரேட்டு தான் கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து என்னது, ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்கம்.